பாபு மா யுத்தகா மின் முஹ்கராத்தி துனூப். அதாவது முஹ்கராத்தி துனூப்னு சொன்னால் பாவத்தில் நம்ம அலட்சியமாகிப்போம். சில பாவங்கள் அதை பாவம்னே நம்ம நினைக்க மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது பாவங்கள் விஷயங்களில் நம்ம எவ்வளவு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தி, எவ்வளவு பயந்து நடக்க வேண்டும் என்று வரக்கூடிய செய்தி. அதாவது கபாயிரு துனூபன்னா பெரும்பாவங்கள், முஹ்கராத்து துனூபன்னா சின்னது அப்படின்னு ஹகீர் என்ற அரபில் சொன்ன இழிந்தவன், சின்னது அப்படி அதுக்கு சொல்றது. 6492 இலக்கம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கிறார்கள், இன்னக்கும் லதஅமலூன அஅமாலா. சில மக்களை பார்த்து சொல்றாரு, இன்னக்கும் லதஅமலூன அஅமாலன், நீங்க சில வேலைகள் செய்றீங்க, சில செயல்களில் ஈடுபடுறீங்க. ஹிய அதக்கு ஃபி அயுனுக்கும் ஃபி அயுனிக்கும் மினஷ் ஷஅரி, இந்த முடியை விட உங்களோட பார்வையில் அது மிகவும் லேசானது. அதக் தகீக், அதாவது மிக சின்னது உங்களோட பார்வையில். இந்த முடிக்குள்ள மரியாதை கூட உங்களுக்கு என்னது அதுல இல்லை. ஆனால் இன் குன்னா லனஉதுஹா லா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாம் அதை எங்களை அழித்து விடக்கூடிய பெரும் பாவங்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோம். எங்களை அழிச்சிரும் அப்படின்னு நம்ம என்ன செய்தோம், நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா இப்ப உங்களோட பார்வையில் அது என்ன, ஒரு சாதாரண முடிக்கு கூட மயிருக்கு கூட என்னது அது உங்களோட பார்வையில் பெருமதி அற்றது. ஆனா எங்களுடைய பார்வையில் அதாவது பெரும்பாவமாக நம்ம நினைத்து கொண்டிருந்தோம். அதுல வந்து அதை கால அபு அப்துல்லா யாரு, இமாம் புகாரி அதுக்கு விளக்கம் சொல்றாரு. யஅனி பிதாலிகல் முஹ்லிகாத், மூபிகாத் என்று சொன்னால் அழிக்கக்கூடிய பாவங்கள் என்று அர்த்தம். அப்படி என்ன செய்தோம், நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் அப்படி என்று அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன முக்கியம்னு சொன்னாங்க, பாவத்தை பெரிதாக பார்க்கறதும் சிறிதாக பார்க்கறதும் ரெண்டு வகையில. இல்மால ஒரு பாவத்தை பெரிதாக பார்க்கறது, ஈமானால ஒரு பாவத்தை பெரிதாக பார்க்கறது. ஆனா நம்ம மார்க்கம் படிக்க படிக்க இல்முல எங்களுக்கு இது பெரும் பாவம் தெரியும், ஆனா உள்ளத்துக்கு அது சின்ன பாவமாயிக்கு ஈமான் இல்லாட்டி. ரெண்டு வித்தியாசம் விளங்கிக்கொள்ளணும். இல்முல பெரிய பாவம், எங்களுக்கு மார்க்கம் படிச்சிருந்தோம்டா, மார்க் அறிவு இருந்தால், உதாரணமாக மார்க் அறிவு இருக்குது அப்படின்னு அடிப்படை நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், இது பெரும் பாவம் அப்படின்னு விளங்குறோம். கொலை பெரும் பாவம், திருட்டு பெரும் பாவம், அது போல பொய் சொல்லுதல் பெரும் பாவம் அப்படின்னு விளங்கும். ஏன்னா இல்முல எங்களுக்கு தெரியும், குர்ஆன் சொன்னா இது பெரும் பாவம்னு சொல்லுது, அதனால அது பெரும் பாவம். ஆனா ஈமானை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சிறிய பாவமாയിരിக்கும். அப்ப இல்ம் வேலை செய்யாது. ஏன் ஈமானை பொறுத்தவரை சிறிது பாவமா இருக்கும், எங்களுக்கு அந்த இறைவனுடைய அச்சமும் இறைவனை பற்றிய அந்த எண்ணமும் இறை பயமும் எங்களுக்கு குறைவாக இருந்தா, இல்முல அது என்னதான் பெரிய பாவமா இருந்துட்டாலும் ஈமான்ல அது சிறிய பாவமாக எங்களுக்கு விளங்குறதுனால நம்ம சிம்பிளாக செய்வோம். இங்க சொன்னது அதைத்தான், இல்மை பத்தி சொல்லல. அவங்களுக்கு தெரியாத அர்த்தம் அல்ல. திருட்டு பெரும்பாவன் தெரியாம இருக்கு, அனசல்லாம் கூட இருக்கு, அவங்களுக்கு தெரியும். அதே போல கொலை பெரும்பாவன் தெரியாம தெரியும், புறம் பேசுற பெரும்பாவம் தெரியும், பொய் சொல்றது பெரும்பாவம் தெரியும், எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதை சொல்றாங்க தெரியுமா, பார்வையில. அப்படின்னா ஈமான் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு என்னது அது வந்து பெரும் பாவமா என்ன செய்யும் அவருக்கு வழங்கும். எந்த அளவுக்கு அந்த ஈமான் வந்து சாதாரணமா இருக்குதோ அவன் சிறிய பெரும்பாவத்தை கூட சின்னதா பேசுவான். பெரும்பாவத்தை கூட இதெல்லாம் இன்றைக்கு தவிர்க்க இயலாது அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருவாங்க. இதெல்லாம் இன்றைய சூழல்ல தவிர்க்க முடியாது அப்படின்னு பேசுவான். இப்போ உதாரணமா பாருங்க, ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் வட்டி பெருகும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவருடைய வட்டியை ஒதுங்கி போறவனுக்கு அதில் புகையாவது என்ன செய்யும், அவனுடைய அதாவது புகையாவது வந்து அவருக்கு மேல படும் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஹதீஸ் பார்க்கிறோம், திருமதியில் வரக்கூடிய செய்தி என்று. இந்த ஹதீஸை கூட யார் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்று மார்க்க பிரச்சார நேரத்தில் யூஸ் பண்றது உண்டு. பொதுமக்கள்ல கூடுதலாக எது யார் யூஸ் பண்றாங்கன்னா, யார் வட்டி எடுக்கிறான்னு அவன் யூஸ் பண்றாங்க கூட. ஏன்னா அந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ், அந்த ஹதீஸ் வந்து லைஃபான ஹதீஸ். அப்ப அவன் யூஸ் பண்ண ரசூல்லாங்களே சொல்லிட்டாங்க, அப்ப நம்ம எப்படி தவிர்க்கிறது, என்னமோ ரசூல்லா இவருக்கு வட்டி எடுக்கிறதுக்காக நீ தூண்டின மாதிரி அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டாங்க, திருப்பி நம்ம எப்படி தவிர்த்துட்டு போறது. அதே போல ஏதாவது பிளவுகளை பத்தி பேசணும் பண்ணுவீங்களே, மக்கள்லாம் இப்படி பிரிஞ்சுக்கிறாங்க, கொள்கையில பிரிஞ்சுக்கிறாங்கடா, அது தவிர்க்கல. ரசூல்லாங்களே பிரிஞ்சன்னு சொல்லிட்டாங்க தானே. ரசூல்லாங்க ஏன் சொன்னாங்க, பிரிவு நடக்கும், பிரியறதுக்கு சொல்லல, பிரிவு நடக்கத்தான் போகுது, நீங்க பிரியுங்க எடுத்துக்காண்டி அதை சொல்லல. கொஞ்சமாவது நல்ல மக்கள் இருந்தா ஒத்துமைப்பட்டுக்கன்னு சொன்னாங்க. அதை எல்லாரும் பிரிஞ்சாக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதை எப்படின்னா 73 கூட்டத்தை எண்ணி நம்ம பிரியணும் மாதிரி அந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ணி கண்டிக்கிறத பாக்குறேன். அதே மாதிரி தான் இந்த செய்தி. எதுக்கு ரசூலாங்க சொன்னாங்க, நடக்கும் சொன்னாங்க, நீங்க நடத்துங்க என்ன செய்யல, அதை சொல்லல. அதே மாதிரி தான் இதையும் என்ன சொல்றது, ஸோ அது அவருடைய புகையாவது வந்து படுமெண்டா ரசூலாங்க சொல்லிட்டாங்க, அப்ப அது நடந்துதானே ஆகும், அது ஒன்னாலேயா நடக்கணும். அதனால இவர் தன்னையை சேர்த்துக்கிறது முதலாவது பலகீனமான செய்தி. ஆனா ஏன் அப்படி வட்டி கூட அவருக்கு சின்னதா படுது, அவருடைய அறிவுல வட்டி பெரும்பாவம் தெரியும், அவருடைய இல்முக்கு அது தெரியும். ஆனா அவருடைய ஈமான் இறையச்சம் மார்க்கப்பற்றுடைய குறைவின் காரணமாக அதை வந்து என்ன செய்யறது, அது ஒரு சின்ன பாவம் மாதிரி ஆக்குவது நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப இயன்ற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இல்முல வளர்ப்பதை போல நம்முடைய ஈமானிலே அதை என்ன செய்யணும், வளர்த்துக்கொள்ளணும். அமுல்படுத்தினா தான் ஈமான் என்ன செய்யும், வளரும்.
அமல்படுத்தினோம்னு சொன்னா தான் ஈமான் வளரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.